எல்லாரும் எப்படிங்க இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? கல்யாணம் ஆகி என் கணவர் இல்லாம என் ஃப்ரெண்டு கூட போற படம் அப்படின்னா இதுதான். ரொம்ப ஹாப்பியா இருந்துச்சு. ஏன்னா, நான் கல்யாணம் ஆன புதுசுலலாம் பார்த்தீங்கன்னா, இருட்டு பார்த்தா பயந்துக்குவேன். தனியா போனது கிடையாது. இந்த வீடியோ எங்க அம்மா பார்த்தாங்கன்னா கேட்பாங்க, "நீயா?" அப்படின்னு. ஏன்னா, நான் இதுவரைக்கும் எந்த இடத்துக்குமே போனது கிடையாது. ஃபர்ஸ்ட் டைமா நான் ஒருத்தியா ஒரு பிளாங்கெட் எடுத்துக்கிட்டு நடந்து போனோம் அப்படின்னா, எனக்கான அந்த ஃப்ரீடம், எனக்கான அந்த சுதந்திரம் எனக்குள்ள கிடைச்ச மாரி ஒரு ஃபீலு. அ ரொம்ப ஹாப்பியா இருந்தேன். மனசார அவ்வளோ ஒரு சந்தோஷம். 2 பேத்துக்கு நடுவுல உட்காந்து பேசிக்கிட்டு அவ்வளோ ஹாப்பியா. இதில என்ன ஹைலைட்னா, படம் பார்த்துட்டு, "ஏய் உனக்கா ஒண்ணு வாங்கிட்டு வந்தேன்டி மறந்துட்டேன்" அப்படின்னு எங்க 2 பேத்துக்கும் குடுத்தா பாரு. அது என்னன்னு கேட்டீங்கன்னா, ஆரஞ்சு மிட்டாய்ங்க. படம் பார்த்துக்கிட்டு ஆரஞ்சு மிட்டாய் சாப்பிட்டு நல்லா ஃபன் பண்ணிக்கிட்டு, வாழ்க்கையில எதையோ எவ்வளோ பிரச்சனை வருது. ஆனா நம்ம கூட அ ஒரு ட்ரூவான ஃப்ரெண்ட்ஸ் இருந்தாங்க அப்படின்னா, நமக்குள்ள இருக்கிற கவலை, நமக்குள்ள இருக்கிற நிறைய ப்ராப்ளங்கள் அதுவே ஆட்டோமேட்டிக்கா போயிரும் அப்படிங்கிற மாரி தான் எனக்குள்ள ஃபீல் ஆச்சு. ஃபர்ஸ்ட் டைமா அவ்வளோ ஹாப்பினஸ்ஸு. நான் சொன்னேன், "இல்லடி நான் தனியா போகணும். 1:30 2 மணி ஆச்சு. நான் தனியா போகணும். நான் விட்டுருங்க" அப்படின்னேன். "இல்ல, இல்ல, இல்ல. உங்க வீட்டுக்காரர் என்னைய நம்பி அனுப்பிச்சு வைக்கிறாரு. ஏன்டி வீடு பொடக்காலையில தாண்டி இருக்கு. நீங்க என்னடி அவ்வளோ தூரமா இருக்கு. நான் நடந்து போயிருவேன்டி" அப்படின்னு சொன்னேன். "இல்ல நான் அங்க வந்து விட்டுட்டு போறேன்னு" சொல்லி என்னை கொண்டாந்து 2 பேரும் ட்ராவல் பண்ணி விட்டுட்டு போனாலும், செம்ம ஹாப்பியா இருந்துச்சு. மறக்க முடியாத நினைவுகள்ல இதுவும் ஒண்ணு. வாழ்வுள்ள வரை மறக்க மாட்டேன். தேங்க் யூ.